Hi friends, welcome to Kingmaker Science Academy Daily Newspaper Analysis. நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஃபார் மெயின்ஸ் கேண்டிடேட் அண்ட் ப்ரிலிம்ஸ் கேண்டிடேட்டுக்கு நியூஸ் பேப்பரில் இன்னிலேருந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன்ஸ் பார்க்குறோம். நம்மளோட எம்பி டீம் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கிறாங்க. அங்கே யூஎஸ்ல விசிட் பண்ணப்போ நம்ம இந்தியாவோட டீம் என்ன அவங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட டெரரிசம் எந்த அளவுக்கு எங்களை எஃபெக்ட் பண்ணியிருக்குது, எங்களோட மிஷன் என்ன, நாங்கள் அந்த சிவிலியன்ஸ் மேலே எந்த ஒரு இது கிடையாது, நாங்கள் டார்கெட் பண்ணுறது டெரரிஸ்ட் மட்டும் அப்படிங்கிறது தட் இஸ் சசி தரூர் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎம் நேற்று பார்த்தீங்கன்னா மான் கி பாத் ப்ரோக்ராமில் பேசியிருக்கிறாரு. இந்த மான் கி பாத் ப்ரோக்ராமில் என்ன பேசியிருக்கிறாருன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவோட மேட் இந்தியா பவரை பற்றி நமக்கு நல்லா காமிச்சுது. ஏன்னா நம்மளோட வெப்பன் நம்ம இம்போர்ட் பண்ணதை விட இந்த 10 இயர்ஸோட டிஃபென்ஸோட ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி நமக்கு இந்தியாவில் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த இது காமிச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக அவர் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்தியா நம்ம சில்ட்ரனுக்கு நம்மளோட ஓன் டாய்ஸ், இப்போ சைனீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய டாய்ஸ் இல்லாமல் நம்மளோட டாய்ஸ் வாங்கி கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டூரிசம் நம்ம டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டிங்ஸ், அது அந்த கிஃப்ட் இதெல்லாமே லோக்கல் ஆர்டிசன்ஸ் பண்ணது வாங்கி கொடுக்குறது. நம்மளோட அந்த டொமஸ்டிக் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நீத்தி மீட்டிங் நடந்தது. அதில் எல்லா சிஎம்க்கும் பிஎம் கொடுத்த ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் டூரிசம் ஹப், ஒரு டெஸ்டினேஷனாக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட டூரிசம் கெப்பாசிட்டி எடுத்து பார்க்கும்போது இந்தியன்ஸ் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணக்கூடியது ஃபாரின் டெஸ்டினேஷன், மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், நியூசிலாந்து அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் டொமஸ்டிக்கில் அவங்க இந்தியாவில் எங்கேயும் பெருசாக போகிறதில்லைங்கிற மாதிரி நமக்கு ரிப்போர்ட் சொல்லுது. அதனால் இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா மான் கி பாத்தில், அதே மாதிரி நேற்று சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஐடியாஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்டிக்கல் கல்டிவேட்டிங் எ குளோபல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு. ஆஸ் அக்ரோ எக்கனாமிஸ்ட் அவர் அசோக் குலாட்டி, அவர் இன்னைக்கு மண்டே எப்பவுமே ஆர்டிக்கல் எழுதுவார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அக்ரி எக்ஸ்போர்ட் அண்ட் அக்ரி ட்ரேடை பற்றி இன்னைக்கு ஆர்டிக்கல் சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும் ரீசெண்டாக இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட நம்ம பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது. அப்போ இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் 2025 $820 பில்லியன் இருக்கு. நம்மளோட மொத்த டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி இல்லாமல் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது $820 பில்லியன் இருக்குது. இது 2024 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணுற விட 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த $820 பில்லியன் 53% பார்த்தீங்கன்னா நம்ம மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது கூட்ஸ். அதில் ரிமைனிங் 47% பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அப்போ இந்தியாவோட ட்ரேடு பேஸ்கெட்டில் 50-50 பார்த்தீங்கன்னா ட்ரேடும் நம்மளுக்கு சர்வீஸ் செக்டரும் இருக்குது. அடுத்து இம்போர்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண டோட்டல் இம்போர்ட் $915 பில்லியன், $820 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், $915 பில்லியன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதில் நம்ம இம்போர்ட் பண்ணது அதிகமாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் தான் நம்மளுக்கு $720 பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கிறோம். நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுல நமக்கு தெரியும், இந்தியா நமக்கு இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். இது ஒன்று. நம்ம ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $94 பில்லியன், 820, 915 அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ ட்ரேடு டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி நம்ம டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ சொல்கிறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேடு டு ஜிடிபி ரேஷியோ ஒன்று சொல்கிறோம். அப்போ இந்தியா குளோபல் மார்க்கெட் நல்லா பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஜிடிபி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி ஒரு டேட்டா சொல்லுது. அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் 46% ஆஃப் இந்தியாஸ் ஒர்க் ஃபோர்ஸ் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இன்னொன்று இருக்கு. ஆனால் அக்ரி எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட நம்ம லாஸ்ட் டீகேட்ல வச்ச ஒரு டார்கெட்டை பெரிய லெவலில் நம்ம அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா 2030 $100 பில்லியன் நம்ம பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுக்கிறோம், நம்ம அக்ரோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம லாஸ்ட் டீகேட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் குளோபல்ல ப்ரைஸ் கமாடிட்டி ரொம்ப கமாடிட்டி ப்ரைஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இருந்தப்பெல்லாம் இந்தியா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆச்சு. அது ஒரு வொலாட்டிலிட்டி இருக்குது குளோபல் லெவலில் பார்த்தோம்னா. இன்னொன்று, நம்ம அக்ரி எக்ஸ்போர்ட்ல டாப்ல என்னதான் இருக்குது நம்ம பேஸ்கெட்ல அப்படின்னு பார்த்தா ரைஸ். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல யூபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். இந்தியா வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைஸ்
அடுத்து என்னென்ன பண்றோம், மெரைன் ப்ராடக்ட் பண்றோம், தெரியும் ப்ளூ எக்கனாமி இருக்கு. ஸ்பைசஸ் பண்றோம், நமக்கு தெரியும் கேரளா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குது. ப்ரோசஸ் ஃபுட்ஸ் பண்றோம், பஃபலோ மீட் பண்றோம், டீ, காஃபி, சுகர் இந்த மாதிரி கமாடிட்டிஸ் வந்து இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ல நிறைய கமாடிட்டி வந்து பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம இதுல ஏன் நம்ம ரைஸ் மாதிரி இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், ஏன்னா ரைஸ்ல வந்து நம்ம நிறைய சப்சிடி வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியதா இருக்கு, வாட்டர் ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதா இருக்குது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதா இருக்குது. இது வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப்பா இருக்குது. ஒரு 3000 வந்து 5000 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது ஒரு கேஜி ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து வாட்டர் கஸ்லிங் கிராப்ஸ் வந்து இல்லாம நம்ம மற்ற கமாடிட்டிஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்டிகல்ச்சர், ஸ்பைசஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம பண்ணோம்னா நம்மளோட அக்ரி எக்ஸ்போர்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொன்று நம்ம யூஸ்வலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்தியாவோட வெஜிடபிள் ஆயில். நம்ம வந்து ஸ்டில் 50% வந்து இம்போர்ட் டிபெண்ட்ல இருக்கிறோம். அந்த எடிபிள் ஆயில் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஸோ அதாவது அந்த ப்ரைஸ் கரெக்டாக கிடைக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு ஹப்பு மாதிரி கிரியேட் பண்ணணும், அக்ரி மார்க்கெட்டிங்கோட வேல்யூ செயின் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரேட் அனலைசிஸ் அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி அக்ரி ட்ரேட் அனலைசிஸ் அப்படிங்கிறது அசோக் குலாட்டி அவரோட ரிசர்ச் ஃபெல்லோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்ரிகல்ச்சரில் வரலாம், எக்கனாமியில் வரலாம். மெயின்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பர் 3ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் பொட்டன்ஷியல் அதில் வர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கமாடிட்டிஸில் வந்து டாப்ல வந்து ரைஸ் வந்து இருக்குது. மேஜர் இம்போர்ட்டிங் கமாடிட்டிஸ்ல வந்து 45% நம்மளுக்கு என்ன இருக்கு, வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து இருக்குது. அப்ப இதை வச்சே நம்மளுக்கு வந்து யூபிசியில் வந்து ஒன்லைனர் டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது நமக்கு டெய்லி போயிட்டு இருக்கிற இஷ்யூ தான். ஹமாஸ் வந்து பாலஸ்தீனோட இந்த மிலிட்டன்ட் குரூப், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஸ்டில் வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹவுதி மிசைல் வந்து ஏமன்ல இருந்து வந்த அந்த மிசைலை நாங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாலஸ்தீன் லிபரேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஹவுதிஸ் தேர் ரிபல்ஸ் இன் ஃப்ரம் ஏமன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ப்ராக்சியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த இதை வந்து நியூஸ்ல வந்து வருது, பார்த்து வச்சுங்க. எக்கனாமி பேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன நமக்கு வந்து தெரியும். ஸோ டேம் வந்து 2 டேம் இருக்குன்னா எலிவேஷன் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் இருக்கும். இப்போ லோயர் லெவல் ஆஃப் டேம்ல இருந்து நம்ம ஹையர் லெவலுக்கு வந்து பம்ப் பண்ண முடியும் வாட்டர். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் பம்பை வச்சு தான் வந்து நம்ம வந்து பம்ப் பண்ணுவோம். ஸோ ரிசர்வாயர் பர்பஸ்க்காக. இப்போ மேலே பம்ப் பண்ண வாட்டரை வந்து நம்ம என்ன செய்வோம்னா நான் சோலார் ஹவர்ஸில், அதாவது வந்து இந்த மாதிரி சன்லைட்டே இல்லாதப்ப எலக்ட்ரிசிட்டி இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்காக மேலே இருந்து வாட்டரை புஷ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவோம். அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இந்தியாவோட இப்போ இருக்கக்கூடிய பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னா ரொம்ப மைனிஸ்குலாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ ஒரு 3 பிரைவேட் பிளேயர்ஸ் கூட நம்ம வந்து ஒரு இது பண்ணியிருக்கிறோம். ஸோ கிரீன்கோ, அதானி கிரீன், ஜேஎஸ்டபிள்யூ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 51 கிகாவாட்டுக்கு ஹைட்ரோ பவர் கெப்பாசிட்டியை 2032ல நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வரக்கூடிய பம்பு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ல 57% ஆஃப் ப்ராஜெக்ட் எங்க தான் வரப்போகுதுன்னா ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் தான் வரப்போகுது. ஆனா நமக்கு தெரியும் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ சோலாரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரையும் விண்ட் எனர்ஜியில் எடுக்கக்கூடிய அந்த பவரையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இது இன்னைக்கு வந்து பார்க்குறோம் நம்ம ஆந்திர பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு. அப்போ இங்கே இதே மாதிரி தான் இந்த பம்புடு சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பம்புடு சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் மூலமாக நமக்கு வந்து நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு நிலவரப்படி இந்தியாவில் 5 கிகாவாட்டுக்கு கம்மியாக தான் நம்ம அந்த பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இன்னும் கம்மிங் இயர்ஸில் என்னென்ன இனாகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெகிரி டேமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பாருங்கள், 1000 மெகாவாட் ப்ராஜெக்ட். அது ஒரு பம்புடு ஹைட்ரோ ப்ராஜெக்ட். அது வந்து ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் கட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து டான்ஜெட்கோ வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல குந்தா டேமில் வந்து பார்த்தீங்கன்னா 375 மெகாவாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று இந்த ப்ராஜெக்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுத்து நீங்கள் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து லேட் ஆகும், டிலே இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதனால வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு இது வந்து சொல்றாங்க ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நமக்கு 2024 நமக்கு வந்து யூபிசி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் பற்றி வந்து ஒரு டேட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட்ல இது வந்து என்வரான்மெண்ட்ல வரக்கூடிய டாபிக். சயின்ஸ் அண்ட் டெக்ல எடுத்துக்கலாம். பேப்பர் 3ல மெயின்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீத்தி ஆயோக் அவங்க கொடுத்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி, ஜப்பானை பீட் பண்ணி வந்திருக்குது. ஸோ இப்போ இந்தியா வந்து $4 trillion எக்கனாமி அப்படிங்கிறது நம்ம வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பெர் கேபிட்டா இன்கம்லையும் நம்ம வந்து ஒரு டிகேட்ல ஒரு $1,300 இருந்து இப்போ $2,800 வந்து நம்ம போயிருக்கிறோம். ஐஎம்எஃப்பும் என்ன பார்த்துருக்காங்க, என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இந்தியா 6.2% சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கோட அந்த ப்ராஸ்பெக்டாஸும் நல்லா வந்து எஸ்டிமேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குது. ஸோ அப்போ நீத்தி ஆயோக் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஸோ நம்ம என்ன வந்து பிளான் பண்ணமோ நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு 2 to 3 இயர்ஸில் இந்தியா வந்து பிகம் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ ஜெர்மனி பீட் பண்ணி 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கு போயிடும். ஸோ 5th லார்ஜஸ்ட்லேருந்து இன்னைக்கு 4th லார்ஜஸ்ட் வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 இயர்ஸோட பாலிசி ரிஃபார்ம்ஸ் தான். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசியை வந்து ப்ராப்பராக ரிஃபார்ம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும், இன்க்ளூசிவ் க்ரோத்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்லேருந்து டொமஸ்டிக்லேருந்து உங்களோட அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லேருந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும் தான் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து நீத்தி ஆயோக்கோட சக்ஸஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன் வந்து விஷன் மிஷன் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொடுத்தனால ஸோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து நம்ம பார்க்கப்படுது. ஸோ குளோபல் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்கிறது இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன்ல பேஜில் வந்து இன்னைக்கு வந்து ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ரீநெகோஷியேட்டிங் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ இது நம்ம இது வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நமக்கு தெரிஞ்சது தான். 1960s வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸை வந்து இந்தியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வெஸ்டர்ன் ரிவர்ஸை வந்து பாகிஸ்தான் யூட்டிலைஸ் பண்ணுறக்கு மாதிரி தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ என்னன்னா அந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸில் நமக்கு எந்த யூஸும் நம்ம வந்து பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து அதில் அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா டொமஸ்டிக் யூஸ், அக்ரிகல்ச்சர் பர்பஸ், சம் கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குது. ஆனால் இந்தியா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்ல மட்டும்தான் அந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல வந்து பியாஸ், ராவி, சட்லஜ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக்ரானங்கல் டேம் ப்ராஜெக்ட், அதே மாதிரி இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இண்டஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து பண்ணக்கூடியது தான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்ல வந்து என்னன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 3 டயர் மெக்கானிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இண்டஸ் கமிஷனர் லெவலில் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு நெகோஷியேட் நடக்கும். நெக்ஸ்ட் அது சரி வரலன்னா வேர்ல்டு பேங்க் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நியூட்ரல் எக்ஸ்போர்ட்ல டிஸ்கஸ் நடக்கும். அதுவும் வரல முடியலன்னா லாஸ்ட்டாக எங்கே போகும்னா இந்த ஹாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நடக்கும். அப்போ இந்த 3 டயர் மெக்கானிசமை பாகிஸ்தான் வந்து பக்காவா யூஸ் பண்ணி இந்தியா வந்து அந்த வெஸ்டர்ன் ரிவர்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து டிலே பண்றதுக்காகவே அவங்க வந்து இந்த 3 டிகேட்ஸா பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இதனால தான் என்னன்னா நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கட் பண்றோம் அப்படின்னா வாட்டரை வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்றது கிடையாது. இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ல நமக்கு என்ன ஆக்சஸ் இருக்குதோ, நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ அதை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்துறதுதான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் இங்க வந்து நமக்கு துல்புல் நேவிகேஷன் ப்ராஜெக்ட், கிஷன் கங்கா ப்ராஜெக்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து டிலேலேயே வந்து இருக்கு. அதை பத்தி சொல்றாங்க. இன்னொன்னு இந்தியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான லோயர் ரைப்பரியன் ஸ்டேட். ஸோ லோயர் ரைப்பரியன் அப்பர் ரைப்பரியன் ஸ்டேட். அப்பர் ரைப்பரியன் ஸ்டேட்னா ஒரு ரிவர் வாட்டர் உங்ககிட்ட தான் வந்து ஆரிஜின் ஆகுது, உங்களுக்கு அடுத்து தான் பாகிஸ்தானுக்கு வந்து போகுது. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகா வந்து அப்பர் ரைப்பரியன் ஸ்டேட், தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ரைப்பரியன் ஸ்டேட். அப்போ இந்தியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்பர் ரைப்பரியன் ஸ்டேட்டா இருக்கிறனால அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம வயலேட் பண்ணாதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. இப்போ என்னன்னா எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, மேபி இண்டஸ் ரிவர்ல வந்து டேம் வந்து சைனா கட்டலாமோ, ஏன்னா அவன் அப்பர் ரைப்பரியன்ல இருக்காங்க கட்டலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த வாட்டர் எந்த பொட்டன்ஷியலும் அவங்களுக்கு கிடையாது, அதை வச்சு அவங்க எதுவும் பண்ண போறதும் கிடையாது. ஸோ அது வந்து இல்லை. இப்போ ஃபியூச்சர்ல நம்ம வந்து நியர்பை ஃபியூச்சர்ல அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொன்று பிரம்மபுத்திரா ரிவர் பொறுத்த வரைக்கும் நம்ம லோயர் ரைப்பரியன் ஸ்டேட், சைனா வந்து அப்பர் ரைப்பரியன் ஸ்டேட். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்ரோ பவர் சம்மந்தப்பட்ட இல்லை அந்த டேட்டா சம்மந்தப்பட்ட ஹைட்ராலஜிக்கல் டேட்டாலாம் ஷேர் பண்றதே கிடையாது. இது வந்து குளோபல் லெவல்ல இந்தியா, பாகிஸ்தான், சைனா இந்த ஹிமாலயன் வாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிகிளாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அந்த இன்டர் ஸ்டேட் ரிவர், அதே மாதிரி இந்த டிரான்ஸ் கான்டினென்டல் ரிவரில் டேன்யூப் ரிவர் இருக்கு, நைல் ரிவர் இருக்கு, இண்டஸ் ரிவர் இருக்கு, மேக்காங் ரிவர் இருக்கு, கங்கா ரிவர் இருக்கு. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல கூட நீங்க வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேப்பர் 2ல இந்தியா பாகிஸ்தான்ல வரலாம், இல்லை வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்வரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் இந்த கொஸ்டின் வந்து வரலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஜென்ரலான நியூஸு.
யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருக்காங்க யுஎஸ் செனேட்ல, அது காங்கிரஸ்க்கு வந்து அப்ரூவல் போகுது. அந்த ஆக்டை வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஏன் இது அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் ஒரு போர்டனா ஃபீல் பண்றாங்களோ, அதே மாதிரி வந்து எஸ்டேட் டேக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்களோ, ட்ரேட் பண்றவங்க, இன்கம் அதிகமாக வந்து இது பண்றவங்க, அவங்களுக்கு இது வந்து கட் பண்ண போறாங்க யூஎஸ்ல. ஸோ அது மட்டும் இல்லாம இதே மாதிரி டெப்ட் சீலிங் அப்படிங்கிற மாதிரி சிலது பண்றாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா யூஎஸோட இன்லேண்ட் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றது, அந்த மாதிரி வந்து இந்த பில் வந்து ஒரு இதை வந்து ஃபியூச்சர்ஸ் கொடுக்குது. இதை வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நியூஸாக வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இனாகிரேட் பண்ணுறதுக்காக பிகானர் வந்து போயிருந்தாரு. அங்கிருந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய ஸ்டேஷன் வந்து அவர் இனாகிரேட் பண்ணியிருந்தார். அப்போ அவர் விசிட் பண்ண டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணி மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள். அது வந்து ரேட் டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து நிறைய வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ரிச்சுவலாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அந்த கர்ணி மாதாவோட டெம்பிள் 14th சென்ச்சுரியில் அது வந்து ஒரு காடஸாக வந்து பிலீவ் பண்ணுறாங்க, ஒரு நார்மலாக அந்த உமன். ஸோ அது அந்த ட்ரெடிஷன் பற்றி வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் ஹிந்துயிசம் கான்செப்ட்ல 51 சக்தி பீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுறது வந்து அந்த கர்ணி மாதா டெம்பிள். ஸோ இன்னொரு டெம்பிள் வந்து சொல்றாங்க ஹிங்லாஜ் மாதா டெம்பிள் சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருந்திருக்கு. அது எங்க இருக்குன்னா மக்ரான் கோஸ்ட்னு ஒன்று சொல்றோம். ஸோ ஐவிசிலேருந்தே பார்க்குறோம், பலுச்சிஸ்தான் பக்கத்தில் மக்ரான் கோஸ்ட்னு ஒன்று இருக்கு, கராச்சி பக்கத்தில். ஸோ அந்த டெம்பிள் அங்கே பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ்குள்ள போனனால ஆஃப்டர் பார்ட்டிஷன் இந்த டெம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது பில்கிரிமேஜுக்காக. பட் இது வந்து இன்டர்நேஷனல் பார்டர்லேருந்தே ரொம்ப ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் தான் இந்த கர்ணி மாதா டெம்பிள். யூபிஎஸ்சியில் பிஎம் எந்தெந்த டெம்பிள்லாம் வந்து இந்த இல்லை கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் விசிட் பண்ணுறாங்களோ அந்த இடத்த பற்றி கேட்பாங்க, அதோட ஹிஸ்டாரிக்கல் சைட்டை பற்றி கேட்பாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா பந்தார்பூர் அப்படிங்கிற டெம்பிள் வந்து அவர் விசிட் பண்ணும்போது அந்த பந்தார்பூர் டெம்பிள் எந்த ரிவர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கல்ச்சர் ஆஸ்பெக்ட்ல கரண்ட் அஃபேர்ஸில் கூட சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரலாம். அடுத்து ஹிந்துவில் இன்னைக்கு வந்து ஒரு எடிட்டோரியல் எடுத்துக்கிட்டா லெஃப்ட்ல வந்து பார்த்தோம்னா நியூஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் நார்த் ஈஸ்டோட பொட்டன்ஷியலை பத்தி பிஎம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர் சம்மிட்ல வந்து அவர் பேசினது இந்தியாவோட டைவர்சிட்டி நீங்க பார்க்கலாம்னா நார்த் ஈஸ்ட் ரீஜனை தான் நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அங்க என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னா லிங்குவிஸ்டிக், ட்ரைபல், கல்ச்சரல் இந்த பேரியர்ஸ்லாம் தாண்டி கான்ஃபிளிக்ட்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அக்ரெசிவாக பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல் பிரதேசில் ஷெலா டனல், அதே மாதிரி ஹசாரிகா பிரிட்ஜ் இன் அசாம், தட் இஸ் போகிபில் பிரிட்ஜ் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேஸ் கிரிட் ப்ராஜெக்ட், பேரக் ரிவர்ஸில் வந்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், பிரம்மாபுத்திரா ரிவரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து காமிக்குது. அது போக 2015 நம்ம என்எஸ்சிஎம் சொல்லக்கூடிய அந்த நாகாவோட ஒரு இன்சர்ஜென்ட் குரூப் கூட வந்து போட்ட ஒரு ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரூவோட ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஃப்ஸ்பா ஆக்டை வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியான டிஸ்ட்ரிக்ஸ்ல, அதுவும் நாகாலாந்தில் அண்ட் மணிப்பூர்ல மட்டும் தான் வச்சிருக்கிறோம், மற்ற ஸ்டேட்ல பெருசாக கிடையாது, அதுவாக இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல இந்தியாவோட ஃபெடரலிசமுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. அதே மாதிரி பவர் டிவால்விங் மெக்கானிசம், இந்த 5th ஷெடியூல் 6th ஷெடியூல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து பண்றதுல வந்த ஒரு பெரிய சக்சஸ். இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இடம். நம்ம செமிகண்டக்டர் பார்க்லேருந்து எல்லாமே பெரிய பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எய்ம்ஸ் அளவுக்கு வந்து ஒரு வரக்கூடிய இருக்கு. ஈவன் அந்த டோப்போகிராஃபி வந்து டெரெயின்லாம் வேடா இருந்தால் கூட நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியல் வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியம், மெயின்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் கூட போன 2024 ப்ரிலிம்ஸ் கொஷினில் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆப்பிரிக்கா டிஜிட்டல் காம்பேக்ட் பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்து ஹிந்துல வந்து வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து May 25 ஆப்பிரிக்காவோட டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆப்பிரிக்கன் யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இனிஷியேட் பண்ண டே தான் 1963 இந்த May 25. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த டிகேடுக்கு வச்ச டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா யூனியன்ஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுல நமக்கு தெரியும் இந்தியா தான் வந்து G20 சம்மிட்ல 2023 டெல்லியில் நடந்த சம்மிட்ல வந்து ஆப்பிரிக்கன் யூனியனை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க G20ல. அது மட்டும் இல்லாமல் பேன் ஆப்பிரிக்கன் நெட்வொர்க்னு சொல்லிட்டு இந்தியா வந்து 2009 லான்ச் பண்ணி டெலிஎஜுகேஷன், டெலிமெடிஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிபிஐ ப்ராஜெக்ட்ஸ், ஆதார், யூபிஐ, கோவின், திக்ஷா, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்காவுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆப்பிரிக்காவோட க்ரோத்தில் வந்து நம்மளோட இது வந்து அவ்வளோ இருக்கு. நமக்கு தெரியும் ஐஐடி மெட்ராஸ் ஜன்சிபார்ல ஒரு கேம்பஸ் வச்சிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பியாவில் ஒரு இது வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நம்ம டிஜிட்டல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் இருந்தால் கூட
ஸ்டில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இப்போ இந்தியாவுக்குள்ளேயே ரூரல் அர்பன் பார்க்கும்போது டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஸோ அது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் டிஜிட்டல் டிவைடு இருக்கக்கூடிய காண்டினென்ட் ஆப்பிரிக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்தியா ஏஷியா ஆப்பிரிக்கா குரோத் காரிடர் இந்தியா ஜப்பானோட ப்ராஜெக்ட் எப்படி இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் பிளான் பண்ணமோ அது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஏன்னா சைனா வந்து அங்கே என்ன பண்ணுது ஓபிஓஆர்ல நிறைய வந்து நேவல் பேஸ் அதெல்லாம் போகிறனால அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது தான் இந்த ஏஷியா ஆப்பிரிக்கா குரோத் காரிடர். ஸோ இதில் நம்ம நிறைய கண்ட்ரீஸை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த எடிட்டோரில் இந்த ஆர்டிகல் வந்து வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது நமக்கு டைவர்சிஃபையாக வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த தான் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.